வெல்கம் டு அன்மி எவல்யூஷன். போன சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹீரோ வந்து அந்த ரெட் மண்டை கிட்ட சொல்லியிருப்பான். "ரெட் மண்டை எனக்கு வந்து இன்னும் 20 செகண்ட் குடு" அப்படி சொல்லிட்டு, ஹீரோ உடனே அவனுடைய ஸ்வார்ட் ஆஃப் எவல்யூஷன வந்து ஃபியூஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அவன்கிட்ட அந்த டவர் ஆஃப் ஸ்கைல கிடைச்ச அந்த யூனிக் திங்ஸ வச்சு. இப்போ வாங்க நம்ம சாப்டருக்குள்ள போலாம். சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லேயே ரெட் மண்டைக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஃபியூஷனா? இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கிறான். ஹீரோ சொல்றான், "அவேக்கன்ட். இந்த அவேக்கண்ட பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க்கிடெக்ட் சன்வூ சொன்னத பத்தி தான் தெரியும்" அப்படின்னு வந்து அந்த வைஸ் கில்டு மாஸ்டர் சொன்னாரா, அத பத்தி தான் நான் நெனச்சு பார்க்குறான். ஆனா நான் சொன்னான்னு காட்டல. உடனே அவன் என்ன பண்றான், அவனுக்கு கிடைச்ச யூனிக் திங்ஸ்லேருந்து ஒரு திங்ஸ எடுத்து யூஸ் பண்றான். ஃபியூஷன் ஆக்டிவ்ஸ் மேஜிக் ஸ்பைடர் டீத் அத தான் யூஸ் பண்றான். அத எடுத்து அவன் ஸ்வாட்ல வந்து அவன் ஃபியூஷன் பண்றான். ரெட் மண்டைக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன அவேக்கன்டா? என்ன இவன் வந்து என்ன கடுப்பேத்துறானா? நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்கான் நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த பிராட் இவன் ஒரு எல்கான்னு என்கிட்ட சொல்லாம இவ்வளோ நேரம் மறைச்சு வச்சுட்டு இருக்கானா? இவனுக்கு என்ன தைரியம்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல செம்ம காண்டாகுறான். ஹீரோ சொல்றான், "டேய் முட்டாள்தனமா பேசின்னு இருக்காம போயி ஃபைட் பண்றா. அந்த ஸ்கெலிட்டன் ஆர்மி வந்துட்டே இருக்கு பார்றா" அப்படின்றான். இவன் உடனே கடுப்பாயிட்டு, "ச்சே" அப்படி சொல்லிட்டு ஸ்கெலிட்டன் ஆர்மி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறான். ஹீரோ பார்த்து சொல்றான், "நீ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்கிட்ட வந்து அவ்வளோ மானா கிடையாது. அது மட்டும் கிடையாது. நான் இப்போ ஒரு அட்டாக் யூஸ் பண்ண உடனே என்னுடைய மானா மொத்தமா காலியாயிடும்" அப்படி சொல்லிட்டு டிராக் சோட் அவுட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆர்ட் யூஸ் பண்றான். அது மூலமா வந்து ஹோலி அரே அப்படின்ட்டு ஒரு அரேவ கிரியேட் பண்ணி அந்த அரே உள்ள இருந்து எல்லா மான்ஸ்டரையும் அட்டாக் பண்றான். ஹீரோக்கு வந்து இப்போ சிஸ்டம் வந்து பவர் ஆகுது. Congratulations! Fusion successful. Notification. The Blade of Evolution has been upgraded. Item attack level, level 2, plus 1, attack, 45, plus 35, new attributes, magic resistance, 20, plus 20. பார்த்தீங்கன்னா ஹீரோவோடைய பிளேட் ஆஃப் எவல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா லெவல் 2க்கு போயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அவனுடைய எல்லா ஸ்டாட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருது. ஹீரோ சொல்றான், "நான் வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டாட்ஸ் பாயிண்ட்ஸ் நிறைய வச்சிருக்கேன். இது வந்து பிளேட் ஆஃப் எவாலோட நெக்ஸ்ட் ஃபார்ம் போல. ஆனாலும் இது வந்து எனக்கு பத்தாது இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ற அளவுக்கு" அப்படி சொல்றான். இன்னொரு யூனிக் திங்ஸ் நம்ம போடுவோம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஒன்னையும் அந்த ஸ்கார்லட் சோல்டின 10வது ஸ்கை டவர்ல தோக்கடிச்சிருப்பால அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த ஃபிராக்மெண்ட் தான் எடுத்து யூஸ் பண்றான். இது ரெட்டு மண்டக்கான்றான், "டேய் சாங்குறாங்க சீக்கிரமா பண்றா. என்னால வந்து எவ்வளவு நாளா தட்டு நிறுத்த முடியாது இத. சீக்கிரம்" அப்படி சொல்றான். "என்னுடைய மானா வந்து ரொம்ப ட்ரெயின் ஆயிட்டே இருக்கு. சீக்கிரமா பண்ணு" அப்படி சொல்றான். ஹீரோ ஒன்னே அந்த பிளட் மே ரிமைன்ஸ் ஃபியூசிங் அதை தான் எடுத்து அவன் ஸ்வால்ல ஃபியூஸ் பண்றான். அவன் பார்த்தீங்கன்னா கத்தினே இருக்கிறான். ரெட்டு மண்டை, "டேய் எவ்வளவு நேரம்டா சீக்கிரம்" அப்படி சொல்றான். ஹீரோ அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. "ஷட் அப் இந்தா" அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு போர்ஷன் மாதிரி எடுத்து கொடுக்குறான் அவன்கிட்ட. "இந்தா இதை புட்றா, இதை புடிச்சு யூஸ் பண்ணிக்கோ" அப்படி சொல்றான். இது ஒண்ணுமே புரியல. என்ன இவன் என்னத்தையும் மறைச்சு வச்சிருக்கான், என்ன சொல்ல மாட்டான் அப்படி சொல்றான். அதை வாங்கிட்டு ரெட்டு மண்டை அதை வாங்கி குடிக்கிறான். இப்போ ஹீரோக்கு மறுபடியும் சிஸ்டம் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகுது. ஹீரோ ஷாக்கா பார்க்குறான். இது Blood blade remains, fusing. Congratulations, fusion successful. Notification. Acquired, Great Sword Form. Great Sword Form. The spirit of a warrior from ancient times resides inside the blade. The Blade of Evolution can now transform into a Great Sword. In this mode, you will gain the following. Attack power, physical defense, and strength attributes are increased by 30%, attack speed, agility, and critical rate are reduced by 50%. நானும் பார்த்தா ஹீரோக்கு வந்து 3வது பிளேட் ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது வந்து கிரேட் ஸ்வார்டு ஃபார்ம். அது கிரேட் ஸ்வார்டா தான் இருக்குது. இந்த ஸ்வார்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் வாரியரோட ஏசியன் ஸ்பிரிட் வந்து சீல் பண்ணி வச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த ஸ்வார்டை யூஸ் பண்ண முடியுமா? ஹீரோவுடைய அட்டாக் பவர் அது மட்டும் இல்லாம பிசிக்கல் டிஃபென்ஸ் இதெல்லாம் 30% அதிகமாகும். ஆனா பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய அட்டாக் ஸ்பீடு, எஜிலிட்டி அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ரேட் டேமேஜ் வந்து 50% குறைஞ்சுன்னு வருது. ஹீரோ சொல்றான், "என்ன புது ஸ்வார்ட் ஃபார்மா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து பிளேட் ஆஃப் எவல்யூஷன் வந்து செகண்ட் லெவலுக்கு போனதுனால இது வந்திருக்குது போல" அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா இந்த ஸ்வார்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதை வச்சு நான் எப்படி ஸ்ட்ராங் ஆகணும்னு பார்க்குறேன் அப்படி சொல்றான். உடனே அவன் என்ன பண்றான், அந்த 15th ஃப்ளோர்ல கிளியர் பண்ணான்ல அந்த மான்ஸ்டருடைய சூரா ஹில்ட் எசன்ஸை யூஸ் பண்றான். அதை யூஸ் பண்ணி சொல்றான், "இந்த ஸ்வார்டு எவ்வளோ பொட்டன்ஷியலா இருக்குன்னு இதை யூஸ் பண்ணி பார்ப்போம்" அப்படி சொல்லிட்டு அவன் உடனே அவனுடைய கிரேட் ஸ்வார்ட்ல அந்த சூரா ஹில்ட் பவரை யூஸ் பண்றான். இப்போ சிஸ்டம் வந்து பவர் ஆகுது. Notification. Fused with Shura Hilt, obtain skill, Dance of Blood Fury, please assign bonus attribute. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்லை வந்து எந்த ஸ்வார்டில் யூஸ் பண்ணணும் அப்படி கேட்குது. டேகர்லையா, கிரேட் ஸ்வார்ட்லையா, அது மட்டும் நார்மல் ஸ்வார்ட்லையான்னு கேட்குது. ஹீரோ வந்து கிரேட் ஸ்வார்டு அப்படி சொல்லி கொடுத்துட்றான். Dance of Blood Fury. Can only be used in Greatsword form. Due to its dangerous and violent nature, HP will be used to restore original attack speed. Health will deplete by 2% per second. பார்த்தீங்கன்னா பிளேட் ஆஃப் டான்ஸ் ஃபியூரி அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்கில் ஹீரோ கிடைச்சிருக்குது. இது வந்து கிரேட் ஸ்வார்ட் ஃபார்மில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது யூஸ் பண்ணுறது மூலமா ஹீரோக்கு வந்து ஸ்பீடு வந்து எவ்வளோ தான் குறைஞ்சிருந்தாலும் அது வந்து நார்மலான ஸ்பீடு வந்து ரிக்கவர் பண்ணி கொடுத்துரும் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணால். அதாவது கிரேட் ஸ்வார்டை யூஸ் பண்ணால் அவனுடைய ஃபீடு எல்லாமே 50% குறைஞ்சிடல. ஆனால் இந்த ஸ்கில் யூஸ் பண்ணால் அது வந்து நார்மலாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெச்பி வந்து 2% போகும் ஒரு செகண்டுக்கு அப்படி சொல்லி வருது. எனக்கு ஒன்றுமே புரியல. எவ்வளோ நேரம்டா நான் வந்து காத்து இருக்கிறது அப்படி சொல்லி ரெண்டு மண்டை கதறான் ஹீரோ காத்து. ஹீரோ சொல்கிறான்,
இது முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் உனக்கு யாருன்னு நான் காட்டுறேன் அப்டி சொல்லிட்டு ஹீரோ வரான். அவனுடைய கிரேட் ஸ்வார்ட் ஃபார்ம் ஆக்டிவேட் கிரேட் ஸ்வார்ட் ஃபார்ம் அப்டி சொல்லிட்டு வரான். ரெட் மண்டிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கிரேட் ஸ்வார்டா? இவன் கிட்ட இது எப்படி வந்தது? அது மட்டும் கிடையாது. இவன பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி தெரியுது அப்டின்னு பார்த்துன்னுருக்கான். ஹீரோ பார்த்து சொல்றான். எனக்கு வந்து ரொம்ப மானா இல்ல. எனக்கு கொஞ்சம் ரிகவர் பண்ண டைம் குடு சொல்றான். ஸ்கெலிட்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு அப்படியே படையெடுத்து வருது. ஹீரோ சொல்றான். இந்த ஸ்கில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்டி சொல்லிட்டு அவன கிரேட் ஸ்வார்ட் எடுத்து ஒரு வெட்டு வெட்டுறான். பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கெலிட்டனோட மண்டை அப்படியே 2 துண்டாகுது. இன்னொரு சீவுறான். பார்த்தீங்கன்னா, அங்க முன்னாடி இருந்து எக்கச்சக்கமான மான்ஸ்டர் எல்லாம் அப்படியே பறந்து போகுது தனித்தனியா. இத பார்த்து ரெட் மண்ட ஷாக் ஆகுறான். என்ன இவ்ளோ அமேசிங்கா? அப்டின்னா ஸ்கில் யூஸ் பண்றான். அப்படியே ஷாக்கா பார்க்குறான். ரெட் மண்டைய பார்த்து ஹீரோ சொல்றான். இந்த ஸ்கெலிட்டன்ஸ் வச்சதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அந்த மான்ஸ்டர் கில் பண்ண போறேன் அப்டி சொல்லிட்டு அவன ஸ்கில்ல யூஸ் பண்றான். இப்ப புதுசா கெச்ச ஸ்கில்ல யூஸ் பண்றான். தி டான்ஸ் ஆஃப் பிளேட் ஃபியூரி அப்டி சொல்லிட்டு போயி எல்லா மான்ஸ்டரையும் வழியில இருக்கிற எல்லா ஸ்கெலிட்டனையும் அட்டாக் பண்ணிட்டு போறான் வேகமா. ஸ்கெலிட்டனே பார்த்து இது யார்றா இவன் கொடூர அரக்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போறான் வேகமா. ரெட் மண்ட பார்க்குறான். என்ன இவன் இவ்ளோ ஓவர் பவர் ஆயிட்டானா? அப்டி செம ஷாக்கா பார்க்குறான். ஹீரோ பார்த்து கேட்குறான். நீ நீ வந்து நாங்க எல்லாரும் இந்த சி ஆஃப் ஃபர்கட்டன் ஃபுல்ல இருக்கும்போது நீ எங்க போயிருந்த அப்டி கேட்குறான். ஹீரோ சொல்றான். நான் வந்து ஸ்கை டவர்ல டெலிபோர்ட் ஆயிட்டேன் அப்டி சொல்றான். நான் அதனால அங்க போயிட்டு கொஞ்சம் ஃப்ளோர்ஸ வந்து கிளியர் பண்ணேன் அப்டி சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கொஞ்சம் ஸ்கை டவர்ஸ் ஃப்ளோர கிளியர் பண்ணா அண்டர் வந்து இவ்ளோ ஸ்ட்ராங் ஆக முடியுமா? அப்டின்னு ஷாக்கா பார்க்குறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன் டான்ஸ் ஆஃப் பிளேட்ஸ் ஃபியூரி ஸ்கில்ல வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கான். இத ஆக்டிவேட் பண்ணா ஹெச்பி வந்து செகண்டுக்கு 2% போகும். அதனால அவன் என்ன பண்றான்னா, அவனுடைய சிக்மா ஹீலிங் வந்து ஆக்டிவேட் பண்றான். இத ஆக்டிவேட் பண்றது மூலமா அவனோட டிபஃப் எல்லாமே கேன்சல் ஆயிடுது. ஹீரோ சொல்றான், அடச்சே என்னால வந்து இந்த டிபஃப் ஸ்கில் இல்லாம என்னுடைய மானாவ வந்து அதிகமா வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நான் வந்து சீக்கிரமா இந்த மான்ஸ்டர போட்டு தள்ளலாம் அப்டி சொல்லிட்டு ஹீரோ போய் அந்த மான்ஸ்டர வெட்டுறதுக்கு வேகமா போறான். அந்த மான்ஸ்டர் பார்த்தா ஹீரோ பார்த்து, "நீ நீ என்ன ஃபைட் பண்ண நினைக்கிறியா?" அப்டி சொல்லிட்டு அவர அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் "சைட்டே நீ இப்பவே சாக போறன்னு" சொல்லிட்டு ஹீரோவும் அட்டாக் பண்றான். அதுதான் அந்த மான்ஸ்டர் வந்து அந்த அட்டாக்க நலிஃபை பண்ணிருச்சு. 2 பேருக்கும் ஒண்ணுமே ஆவல. அந்த மான்ஸ்டர் வந்து ஹீரோ பார்த்து சொல்லுது, "கேவலம் நீ வந்து என்ன அட்டாக் பண்றதுக்கு என் முன்னாடியே வரியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க சாவ நீங்களே தேடிட்டீங்க" அப்டி சொல்லுது. பார்த்தா திடீர்னு அந்த மான்ஸ்டரோட வயித்துல ஒரே குத்து. நானா பார்த்தா ரெட் மண்ட தான் ஸ்னீக் அட்டாக் பண்ணிக்கிறான். பின்னாடி இருந்து வந்து அது கழுத்துல ஒரே கிண்டு. அந்த மான்ஸ்டர் பார்த்து சொல்றான், "தம்பி நான் இருக்கறத நீ மறந்துட்டியா?" அப்டி சொல்றான் கெத்தா. அந்த மாஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல. இவன் இவன் என்னையே ஸ்னீக் அட்டாக் பண்ணிட்டானா? இது ரொம்ப இது ரொம்ப கடுப்பேத்துது. அப்டி சொல்றான். அதுக்கப்புறம் சொல்றான் ரெட் மண்டைய பார்த்து, "நீ மட்டும் தான் இங்க மூளை இருக்கிற மாரி பண்ணாத. என்கிட்டயும் நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கு" சொல்லிட்டு அந்த ஸ்வாட கெட்டியா புடிச்சுட்டு, "இப்போ உன்னால எஸ்கேப்பே ஆக முடியாது" அப்டி சொல்லிட்டு, "ரெட் மண்ட நீ இங்கேயே சாகப் போற" அப்டி சொல்லிட்டு ஒரு ஸ்கில் யூஸ் பண்றான். வெதரிங் லைட்னிங் அப்டி சொல்லிட்டு அவன் உடம்பு மேலயே யூஸ் பண்ணிக்கிறான். ரெட் மண்டைக்கு ஒண்ணுமே புரியல. அடச்சே! நம்ம வந்து இப்ப மாட்டிக்கிட்டோமான்றான். ஹீரோ பார்க்குறான். அடச்சே! இந்த பவர் இது ரொம்ப அதிகமா இருக்கு சொல்றான். அந்த மான்ஸ்டர் சொல்லுது, "உன்னோட ஃப்ளஷ், உன்னுடைய பிளட் எல்லாமே என் மேல படப்போகுது" அப்டி சொல்றான். ஹீரோ கத்துறான் ரெட் மண்டன்ட்டு. ரெட் மண்ட அடச்சே! இப்ப என்னால தப்பிக்க கூட முடியல. ஹீரோ பார்த்து சொல்றான். "இந்த மான்ஸ்டர் வந்து டெஃபினட்டா எனக்கு மேட்சே கிடையாது. ஜேங்கிறாங் நீ வந்து எப்படியாவது இந்த மான்ஸ்டர் வந்து போட்டு தள்ளுற. இதான் நான் உனக்கு குடுக்குற லாஸ்ட் ஃபேவர்" அப்டி சொல்றான். ஹீரோவும் "சரி நான் ஹேண்டில் பண்றேன். ஓகே" அப்டி சொல்லிட்டு, "நான் வந்து உன்ன நம்புறேன்" அப்டி சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது.